السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب هب لي من الصالحين. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الولد سر أبيه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலாரின் அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் வாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட பரக்கத்தான ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபர்களை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நவம்பர் மாதம் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அதை கொண்டாட வேண்டும். அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உள்ளிட்ட அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக, அதை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகத்திலே பெரிய அறிஞர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பெரிய வார்த்தை, நவீன உலகத்தின் மிகப்பெரிய சவால் எது என்ற கேள்விக்கு சில பேர் ஒரு நாட்டின் அதிபராக இருப்பது என்று சொன்னார்கள். நவீன உலகத்தினுடைய மிகப்பெரிய சவால் எது என்ற கேள்விக்கு ஒரு இராணுவத்தின் தளபதியாக இருப்பது என்று சில பேர் சொன்னார்கள். நவீன உலகத்தின் மிகப்பெரிய சவாலாக இருப்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளத்தை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய, திட்டமிடப்படக்கூடிய பட்ஜெட், அதை வடிவமைப்பது என்று சொன்னார்கள். இப்படி பலரும் பல கருத்தை சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஒரு அறிஞர் சொன்னார், இல்லை, நவீன உலகத்தின் மிகப்பெரிய சவால் என்பது ஒரு நாட்டின் அதிபராக இருப்பதோ அல்லது இராணுவத்திற்கு தளபதியாக இருப்பதோ, ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய திட்டங்களை வகுப்பதோ அல்ல. நவீன உலகத்தின் மிகப்பெரிய சவாலாக இருப்பது குழந்தை வளர்ப்பு என்று அவர் சொன்னார். தர்பியத்துல் அவுலாது என்று சொல்லக்கூடிய குழந்தை வளர்ப்பதுதான் நவீன உலகத்தின் மிகப்பெரிய சவால் என்று அவர் சொன்னார். எல்லா தம்பதியருக்குமே குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் விருப்பமும் தீராத கனவும் இருக்கும். குழந்தைகளை பெறுவது என்பது ரொம்ப ஈஸி, அதை வளர்ப்பது என்பது ரொம்ப சிரமம் என்கிற செய்தியை நவீன ஆய்வுகளும் புள்ளி விவரங்களும் நமக்கு சொல்லுகின்றன. பெற்றோரை பாரமாக நினைக்கக்கூடிய பிள்ளைகளும், பிள்ளைகளை சுமையாக கருதக்கூடிய பெற்றோரும் இன்றைக்கு உருவாகிவிட்டார்கள்.
நாம் இருவரும் பரஸ்பரம் குழந்தைகளாக இருப்போம், நமக்கு எதற்கு இன்னொரு குழந்தை என்று கேட்கிற தலைமுறை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்ததற்கு பிறகு நாம் எத்தனை காலத்துக்குத்தான் இப்படி இணைந்திருப்பது, நாம் தனித்தனியாக வாழ்ந்தால்தான் என்ன என்று மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பரஸ்பர நட்பின் அடிப்படை புரிதலின் அடிப்படையில் அவர்களுக்கிடையிலே பிரிவு ஏற்பட்டு தன்னந்தனியாக வாழக்கூடிய தலைமுறைகளும் இன்றைக்கு உருவாகி இருப்பதை பார்க்க முடியும். அந்த வகையில் நவீன உலகத்தில் மேற்கத்திய நாடுகளில் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அல்லது பேரண்டிங் சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய குழந்தை வளர்ப்பு முறை என்பது நவீனமாக கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் ஒரு வகுப்பாக நடத்தப்படுகிறது. பேரண்ட் என்ற வார்த்தை அல்லது பெற்றோர் என்ற வார்த்தை முதல் மனிதன் குழந்தை பெற்ற காலத்திலே இருந்து தொடங்கிவிட்டது. எப்பொழுது முதல் மனிதனும் முதல் மனிதனுடைய மனைவியும் இணைந்து ஒரு குழந்தையை பெற்றார்களோ அப்பொழுது பேரண்ட் என்பது உருவாகிவிட்டது, பெற்றோர் என்பது உருவாகிவிட்டது. ஆனால் பேரண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த கலை இருக்கு பாருங்கள், அது அண்மையில் 1990களில் மேற்கத்திய நாடுகளுடைய பல்கலைக்கழகங்களில் அது ஒரு தனி ஆர்ட்டாக, ஒரு தனி வகுப்பாக, கோர்ஸாக பணம் கட்டி அதை படித்தே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக, சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாக குழந்தை வளர்ப்பு என்பது இன்றைய நவீன உலகத்தில் ஒரு சவாலாக மாறி இருப்பதை ஆய்வுகளும் தகவல்களும் நமக்கு சொல்லுகின்றன. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளை குறித்து சொல்லுகிற பொழுது நிஅமத்துல்லாஹ், குழந்தைகள் அல்லாஹ்வுடைய நிஅமத்து என்று சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்லுகிறான். இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் ஒரு அலங்காரம், ஒரு அழகு என்று அந்த குழந்தைகளை குறித்து சொல்லுகிறான். ஹிபத், அந்த குழந்தைகள் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து தரப்பட்ட கிஃப்ட், அன்பளிப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். இவ்வளவு வார்த்தைகளையும் குழந்தைகளுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அவன் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான், இன்னமா அவுலாதுக்கும் அம்வாலுக்கும் ஃபித்னா, உங்கள் குழந்தைகளும் நீங்கள் சேர்த்த செல்வமும் உங்களுக்கு ஃபித்னா, சோதனை, குழப்பம் என்று சொல்கிறான். எந்த ரப்பு நிஅமத்தாக, ரஹ்மத்தாக, ஹிபத்தாக, ஜீனத்து என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி சொன்னானோ அதே ரப்பு உங்கள் குழந்தைகளும் நீங்கள் சம்பாதித்த சொத்தும் உங்களுக்கு சோதனையாக, உங்களுக்கு பெரும் துயரமாக அது ஒரு கட்டத்தில் மாறிவிடும், எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று படைத்த ரப்பே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்றால் எப்பொழுது அது ரஹமத்தாக இருக்கும், எப்பொழுது அது ஃபித்னாவாக மாறும், எப்பொழுது அது நிஅமத்தாக அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கும். அந்த குழந்தைகள் என்பது அருளா அல்லது ஆபத்தா என்பது பெற்றோருடைய தர்பியத்திலே அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெற்ற குழந்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர்களா இல்லை தலைவலியா என்பது நாம் அந்த குழந்தைகளை எப்படி உருவாக்கி வளர்க்கிறோம் என்பதை பொறுத்து அது இருக்கிறது. தர்பியத்தில் அவுலாத் அல்லது பேரண்டிங் என்று சொல்லக்கூடியது அவ்வளவு பெரிய விஷயமாக மார்க்கமும் பேசுகிறது. இன்றைய நவீன உலகமும் அது ஒரு பெரிய சவாலான காரியமாக பேசுவதை நாம் பார்க்க முடியும். மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த தர்பியத் என்று சொல்லக்கூடிய வளர்ப்பு முறை இருக்கிறது, கால்நடைகளுக்கு, ஹயவான்களுக்கு அது இல்லை. எனவே அந்த குழந்தைகளை நாம் வளர்க்கிறோம் என்று சொன்னால் குழந்தை வளர்ப்பு என்பது எப்படி வளர்ப்பது? பிறந்துவிட்ட குழந்தையை பால் ஊட்டி சீராட்டி வளர்ப்பது, அந்த குழந்தைகளை அழகுபடுத்துவது, நோய் வராமல் தடுத்துக் கொள்வது, அழகிய ஆடைகளை அந்த குழந்தைகளுக்கு அணிவித்து அதை கொண்டாடுவது, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, அது ஒரு குறிப்பிட்ட பருவத்தை வருகிற பொழுது அதை பள்ளியிலே சேர்ப்பது, கல்வி கொடுப்பது, இது எல்லாமே அனுமதிக்கப்பட்ட செயலாக இருந்தாலும் கூட மார்க்கம் தர்பியத் என்ற வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொல்கிறது? அதை மார்க்கத்தின் பேணுதலோடு வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த குழந்தைகள் மார்க்க அடிப்படையில் மார்க்கத்தை பேணும் விதமாக அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். சுருக்கமாக சொல்வதென்றால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்த மாதிரி அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். இந்த தர்பியத்தில் கோளாறு ஏற்பட்டு விடுகிற பொழுது, நம்முடைய வளர்ப்பு முறையில் சிக்கல்கள் வந்து விடுகிற பொழுது தாய்க்கும் தந்தைக்கும் மரணம் வரைக்கும் நிம்மதி இருக்காது என்கிற செய்திகளையும் பெருமக்கள் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பெற்றோர்கள், தந்தைமார்கள், தாய்மார்கள் நிறைய சொத்து சுகங்களை சேர்த்து வைத்திருப்பார்கள், பெரிய செல்வந்தராக இருப்பார்கள், ஓடி ஆடி உழைப்பார்கள்.
ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கும். அது ஊருக்கும் குடும்பத்திற்கும் அடங்காத பிள்ளையாக அந்த பிள்ளை இருக்கும். என்ன சொல்லி புலம்புவார்கள்? நான் இவ்வளவு தூரம் சொத்து சேர்த்திருக்கிறது இவனுக்காகத்தானே, இந்த ஒரு பிள்ளைக்காகத்தானே இவ்வளவு சேர்த்திருக்கிறேன், இவனுக்காகத்தானே ஓடியாடி உழைக்கிறேன், உணவை கூட தள்ளி வைத்து, ஆரோக்கியத்தை தள்ளி வைத்து, எல்லாவற்றையும் எதையும் பொருட்படுத்தாமல் ஓடியாடி நான் இரவு பகல் பாராமல் தூக்கத்தை இழந்து உணவை இழந்து நான் ஓடுவது இந்த ஒரு குழந்தைக்காகத்தானே. ஏன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே, ஊரெல்லாம் எனக்கு கெட்ட பேரை உண்டாக்கி வச்சுக்கிறானே என்று அந்த ஒரு குழந்தையை நினைத்து கவலைப்படக்கூடிய பெற்றோர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்வார்கள், நமக்கு சொல்வார்கள். ஒரு வீட்டு வாசலில் உட்கார்ந்து ஒரு மாம்பழத்தை சாப்பிடுகிறார் அல்லது வேற ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடித்தவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த பழத்தை சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அதனுடைய விதை இருக்கிற பாருங்கள், அந்த விதையை அப்படியே தூக்கி வெளியில வீசுகிறார். இன்னொருவர் அதே போல ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு அந்த பழத்துடைய விதையை அல்லது அதனுடைய கொட்டையை தன்னுடைய வீட்டுடைய மதில் சுவருக்கு பக்கத்திலே ஒரு குழியை தோண்டி அதற்குள்ளே புதைத்து வைக்கிறார். ரெண்டு பேரும் பழத்தை சாப்பிட்டு விட்டு ரெண்டு பேருடைய செயலும், ஒருவர் அதை நன்றாக பராமரித்து வளர்க்கிறார், இன்னொருவர் அந்த விதையை தன்னுடைய வீட்டுக்கு வெளியிலே தூக்கி எங்கோ வீசி விடுகிறார். அது மழை பொழிகிற பொழுது அந்த மண் பிளர்ந்து உள்ளே இருந்து ஒரு செடி வெளியிலே வருகிறது. அது செடி காயாக மரமாக கனி தரக்கூடிய எல்லா வகையிலும் அது ஒரு பெரிய மரமாக வீட்டுக்கு வெளியிலே வருகிற பொழுது, வீட்டிலே சாலையில் நடந்து செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு இடையூறாக அந்த மரம் வளரும். அவர்கள் நடந்து செல்ல முடியாது, வாகனங்களை நிறுத்த முடியாது. வாகனங்களை செல்லுகிற பொழுது, நடந்து செல்லுகிற பொழுது அவருடைய தலையிலே அது இடிக்கும், அல்லது தலையிலே ஏதாவது ஒரு பழத்தை அது கீழே விழுந்து விட்டு காயங்களை ஏற்படுத்திவிடும். நடைபாதை பிரியர்களுக்கு இடையூறாக ஒரு மரம் வளர்கிறது. அப்படி வளர்கிற பொழுது அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? வெளியிலே நீட்டிக் கொண்டிருக்கிற கொப்புகளை வெட்டி எரியுங்கள், நாங்கள் நடப்பதற்கு அது இடையூறாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதுவே வீட்டுக்கு உள்ளே ஒரு விதையை ஊன்றி வளர்க்கக்கூடிய ஒரு பெற்றோராக இருக்கும் பட்சத்தில் ஒருவர் அந்த 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 செடி எப்படி எவ்வளவு தூரம் பக்குவமாக யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் எப்படி வளர வேண்டும் என்பதை ரொம்ப கவனித்து அக்கறை செலுத்தி அதை வளர்ப்பதை நாம் பார்க்க முடியும். இது மாதிரிதான் குழந்தை வளர்ப்பு என்பது பெற்றோருக்கும் வீட்டுக்கும் குடும்பத்தாருக்கும் தீனுக்கும் பெருமையை தரக்கூடிய செய்தியாக வளர்ப்பு முறையாக அது இல்லாமல் அது எப்படியோ தாண்டோண்டித்தனமாக மாறிவிட்டால் அது ஊராருக்கும் குடும்பத்தாருக்கும் பெற்றோருக்கும் அது தலைவலியாக சோதனையாக அது மாறிவிடும். காரணம், மற்றவர்கள் அதை பல்கலைக்கழகத்திலேயும் பள்ளிக்கூடத்திலேயும் சென்று அந்த பேரண்டிங் என்று சொல்லக்கூடிய கோர்ஸை அதை படிக்கிறார்கள். அவர்களுக்கு அது கலை, ஆர்ட்ஸ் ஆஃப் பேரண்டிங் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு அதுக்கான கலை. நம்மை பொறுத்தவரையும் தர்பியத்தில் அவுலாது என்பது கலை அல்ல, அது ஒரு கடமை. மார்க்கம் எதை கடமையாக விதித்திருக்கிறதோ அதை குறித்து மறுமையில் விசாரணை செய்யப்படும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்முடைய புறத்திலே இருந்து ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபாவம் எப்படி இருந்தது என்று சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்திலே கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆனிய பண்புகளோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்கிற செய்திக்கு கீழே பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். நாம் உருவாக்கக்கூடிய நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வாரிசுகள், நம்முடைய குழந்தைகள் குர்ஆனிய தலைமுறையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தைகள் தான் தீனுக்கும் சமூகத்திற்கும் தேசத்திற்கும் நன்மை செய்யக்கூடிய தலைமுறையாக இருக்கும் என்கிற செய்தியை நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். எப்பொழுதும் நினைவூட்டக்கூடிய ஒரு செய்திதான். காரணம், நம்முடைய குழந்தைகள் நம்முடைய துனியாவின் சொத்து அல்ல, அது ஆகிரத்துடைய சொத்து. நாம் பெற்றெடுத்த குழந்தைகள், நாம் வளர்க்கக்கூடிய குழந்தைகள், நாம் ஆசையோடும் காதலோடும் நேசத்தோடும் உருவாக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் துனியாவின் சொத்து அல்ல. துனியாவின் சொத்து என்பது நம்முடைய மரணத்தோடு இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடும். நம்முடைய குழந்தைகள் ஆகிரத்துடைய சொத்து, ஆகிரத்து வரைக்கும் அந்த குழந்தைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த குழந்தை வளர்ப்பு என்று சொல்லக்கூடிய தர்பியத்தில் அவுலாதினுடைய ரிசல்ட் என்பது எங்கே தெரிய வேண்டும் என்றால் ஆகிரத்தில் தெரிய வேண்டும். இந்த குழந்தை வளர்ப்பினுடைய பலன், அதனுடைய ஃபாயிதா எங்கே தெரிய வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர்கள் இறந்து விட்டால் அவருடைய கபர்களுக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக
துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவை இருக்க வேண்டும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் துனியாவுக்குமான எல்லா கனெக்ஷனும் துண்டிக்கப்பட்டு விடும். 3 விஷயங்களை தவிர, ஒன்று அவன் கற்றுக் கொடுக்கிற கல்வி, அதனுடைய நன்மை அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். அவன் விட்டு செல்லக்கூடிய சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமாக நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய நன்மைகள், தர்மங்கள், அது உங்களுக்கு உங்களுடைய கபருக்கு வந்து கொண்டே இருக்கும், அவன் நன்மை. 3ஆவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தை. 10 குழந்தைகளை வரிசையாக பெற்றெடுப்பதில்லை, அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை சாலிஹான குழந்தையாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை உங்களுக்கு பின்னால் உங்களுக்காக ரப்பிடத்தில் துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட கண்டிஷன், சாலிஹான குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டு செல்வதல்ல. யதுஊலஹு, அந்த குழந்தை அந்த பெற்றோருக்காக, இறந்து போன பெற்றோருக்காக ரப்பிடத்தில் மன்றாடி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த முறைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கல்வியை கொடுக்கிறோம், சொத்து சுகங்களை நாம் அவர்களுக்கு சேர்த்து வைக்கிறோம், திருமணங்கள் முடித்து வைக்கிறோம், எல்லா வகையான ஏற்பாடுகளையும் அந்த குழந்தைகளுக்கு செய்கிறோம். மகிழ்ச்சியான செய்திதான், நான் இறந்து போய்விட்டால் என்னுடைய கபரில் நன்மைகள் வந்து சேரும்படியாக என் பிள்ளை எனக்காக துஆ செய்யும் பிள்ளையாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை நான் மௌத்தா போயிட்டேனா எனக்கான துஆ செய்வானா, அவனுடைய துஆ என் கபருக்கு வருமா என்று உத்தரவாதம் அளிக்கக்கூடிய பெற்றோராக நாம் இருக்கிறோமா, நம்முடைய குழந்தைகள் அப்படி இருக்கிறதா என்பதை யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நபியாக இருந்தாலும் சரி, சாலிஹான பிள்ளை வேண்டும் என்றால் சாலிஹான மனைவி வேண்டும். சாலிஹான மனைவியாக அமையாவிட்டால் அவர் நபியாக இருந்தாலும் அவருடைய பிள்ளையும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய பிள்ளையாக அது மாறிவிடும். நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை குர்ஆன் பேசுகிறது. அவருடைய பிள்ளை ரொம்ப அராஜகம் பிடித்தவனாக, ஊருக்கு அடங்காதவனாக, சமூகத்தில் செய்யக்கூடாத ஒரு பெரிய தீமைக்கு ஆதரவளிப்பவனாக, அதை செய்யக்கூடியவனாக அவருடைய பிள்ளை இருந்தார். காரணம், அதை தூண்டக்கூடியவராக லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இருந்தார். சாலிஹான குழந்தை வேண்டும் என்று சொன்னால் சாலிஹான மனைவியாக இருக்க வேண்டும். சாலிஹான மனைவியின் வழியாகத்தான் சாலிஹான குழந்தை நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த தர்பியத் என்பது ஒரு பெரிய சோதனையாக, நம்முடைய மரணம் வரைக்கும் அதை சொல்லி நினைத்து புலம்பக்கூடிய ஒரு நெருக்கடியாக, ஒரு தலைவலியாக அந்த பிரச்சனைகள் மாறிவிடும் என்பதை நாம் பார்க்கிறோம். அது துனியாவுடைய வாழ்க்கையில் அப்படி என்றால், மறுமை தினத்தில் அந்த குழந்தைகள் நாம் பெற்ற குழந்தைகள், நாம் பாலூட்டி சீராட்டி வளர்த்த குழந்தைகள், நம்முடைய அழகு செல்வங்கள், அதை நாம் சரியாக வளர்க்கவில்லை என்றால் அவர்கள் குற்றவாளிகளாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிற பொழுது துனியாவில் நமக்கு எப்படி அவர்கள் சோதனையாக இருக்கிறார்களோ அதே போல நாளை மறுமை தினத்தில் அல்லாஹ்விடத்தில் காட்டிக் கொடுக்கும் குழந்தைகளாக அந்த குழந்தைகள் இருப்பார்கள். அதை அல்லாஹ்வே திருமறையிலே சொல்கிறான். அந்த குழந்தைகள் குற்றவாளிகளாக ரப்புக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற பொழுது அவர்களை விசாரணை செய்துவிட்டு அவருடைய ஆமால்களுக்கு, செயல்களுக்கு அல்லாஹ் தண்டனையை தீர்மானிக்கிற பொழுது அந்த குழந்தைகள் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்பார்கள், ரப்பனா ஆத்திஹிம் துஃபைனி மினல் அஸாப், இறைவா நாங்கள் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக எங்களை தண்டிப்பது என்று நீ முடிவு செய்து விட்டாய். எங்களை தண்டிப்பதாக இருந்தால் எங்களுக்கு 1 மடங்கு தண்டனையும் எங்கள் பெற்றோருக்கு 2 மடங்கு தண்டனையும் தருவாயாக என்று நீங்கள் வளர்த்த பிள்ளைகள் ரப்பிடத்தில் நாளைக்கு அப்ரூவராக மாறிவிடுவார்கள். நாங்க இந்த மாதிரி மாறி போனதற்கு யார் காரணம் என்றால் இவங்க 2 பேர் தான் காரணம். நாங்கள் தவறு செய்ததற்காக, பாவம் செய்ததற்காக எங்களை தண்டிப்பதாக இருந்தால் அதனுடைய டபுள் மடங்கு, 2 மடங்கு தண்டனையை எங்கள் பெற்றோருக்கு நீ வழங்குவாயாக என்று ரப்பிடத்தில் நாளை காட்டிக் கொடுக்கும் பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் மாறி போய் விடுவார்கள். எனவே குழந்தைகள் வளர்ப்பு விஷயத்தில் அதை ஒரு அமானத்து என்று கருதி நீங்கள் செயல்படுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கெல்லாம் குழந்தைகள் நினைத்து புலம்புவதும், கவலைப்படுவதும், அதை குறித்து செய்திகளை பரிமாறுவதும் பெற்றோருடைய ஒரு அன்றாட நடவடிக்கையாக மாறி போய்விட்டது. நிறைய பேர் ஏதாவது துஆ சொல்லி கொடுங்க, என் பிள்ளைய இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறான், என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், குடும்பத்துக்கு அடங்க மாட்டேங்கிறான், வீட்டுக்கு லேட்டா வர்றான், சகவாசம் சரியில்லை, ஏதாவது கேட்டா ஏதாவது பொருளை போட்டு அடிச்சு உடைச்சு போடுறான், கூட பிறந்த தம்பியும் தங்கையும் அந்த பிள்ளை இடத்துல பேசுவதற்கு பயப்படுகிறது, என் மனைவி அவனை நினைத்து சாப்பிடாமல் உடல்நலம் குன்றி இருக்கிறார் என்றெல்லாம்
என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு துவா சொல்லிக் கொடுங்க, என் புள்ள நல்லா வளரணும் துவா சொல்லிக் கொடுங்க. அந்த துவாவையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். உங்கள் குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக மாற வேண்டும் என்றால் இப்படி ஒரு துவாவை ஓதுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய நல்லடியாருடைய சுபாவங்களை பற்றி பேசுகிற பொழுது அல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், இறைவா எங்கள் மனைவியரும் எங்கள் குழந்தைகளும் எங்களுக்கு கண்குறிச்சியாக இருக்க வேண்டும் இறைவா என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று அவனே ஒரு துஆவையும் சொல்லித் தருகிறான். அதையெல்லாம் விட திருமண வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு, இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு இப்படி ஒரு துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான அலா மா ரஸக்தனா, இறைவா இன்றைக்கு திருமணம் முடிந்து நானும் என் மனைவி ஒன்றாக இணைகிறோம், எங்கள் வழியாக நீ எங்களுக்கு ஒரு வாரிசை தருவதாக இருந்தால் காலம் உள்ளளவும் ஷைத்தானுடைய எல்லா வகையான தீண்டுதலில் இருந்தும் எங்கள் குழந்தையை நீ பாதுகாப்பாயாக என்ற இந்த துஆவை ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தடபுடலாக நாம் செய்வோம். இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயத்தில் நாம் கோட்டை விட்டுவிடும். பெரும்பாலும் அது நம்முடைய மணமக்களுக்கு தெரிவதே இல்லை. அதில் அலட்சியமாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு மரத்தை வளர்க்க வேண்டும், அந்த மரம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய மரமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான விதையை ஊன்றுகிற பொழுது இந்த துஆவை ஓதுங்கள் என்பதுதான் அதற்கு செய்தி. நம்முடைய சந்ததியின் தொடக்கமாக அந்த முதல் குழந்தை இருக்கும், நம்முடைய பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக அந்த குழந்தை இருக்கும் இல்லையா? அப்படி என்றால் அந்த முதல் விதை சரியாக இருந்தால் தான் அங்கே இருந்து கிளையாக வரக்கூடிய எல்லா கிளைகளும் பட்டு போகாமல் பலன் தரக்கூடிய இடத்தில் அமையும் என்கிற பொழுது இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். மணமக்களுக்கு பெரும்பாலும் அது துஆ ஓதுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக நம்முடைய மார்க்கம் அதை சொல்லி காட்டுகிறது. காரணம் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தர்பியத்துல் அவுலாது என்பது அது ஒரு இபாதத். அது சரியாக இருக்க பட்சத்தில் அது நன்மைக்குரிய காரியமாக அதனுடைய பலன் உங்களுடைய கபர்களுக்கு அது வந்து கொண்டே இருக்கும் என்பதை நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். பொதுவாக பெற்றோருக்கு குழந்தைகளை குறித்து ஒரு விஷன் இருக்க வேண்டும், ஒரு பார்வை இருக்க வேண்டும். என் குழந்தை யாராக வர வேண்டும், அந்த குழந்தை அந்த தலைமுறை யாராக உருவாக வேண்டும் என்ற ஒரு விஷன் இருக்க வேண்டும். ஒரு கம்பெனியை ஒருவர் உருவாக்குறார் என்று சொன்னால் அந்த கம்பெனிக்கு என்று ஒரு விஷன் இருக்கும். குறிப்பிட்ட 10 ஆண்டுகளில் இந்த கம்பெனி இன்னென்ன ஊர்களில் இன்னென்ன நாடுகளில் அதனுடைய பிரான்ச்சுகள் இருக்க வேண்டும், இத்தனை கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்றெல்லாம் ஒரு கம்பெனிக்கு என்று ஒரு விஷன் இருக்கும். பெற்றோருக்கு அந்த விஷன் இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் ஏதோ குழந்தையை பெற்றுட்டோம், அது பாட்டுக்கு அது வளர்ந்து அதனுடைய போக்கிலே அதை விட்டு விடுவது என்பது சரியான முறை அல்ல. அதை குறித்து ரப்பு நம்மை விசாரிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷன் இருந்தது. இந்த உம்மத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், எல்லோரும் சுவனம் செல்ல வேண்டும், எல்லோரும் நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற விஷன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அதனால்தான் அந்த விஷனை அந்த தூர நோக்கு சிந்தனையை அடிப்படையாக வைத்துதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பயணத்தையும் அமைத்துக் கொண்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இன்றைக்கும் உலகத்திலே பின்பற்றக்கூடிய மிகச்சிறந்த சட்ட வல்லுநர், சட்ட மாமேதை. அவருடைய தாயார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை தன்னுடைய கையிலே அவர்கள் குழந்தையாக இருக்கிற பொழுது காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் காபாவுடைய ஓரத்திலே ஒரு நாஃபி, இமாம் நாஃபி என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சட்ட அறிஞர், அவர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி நிறைய மாணவர்கள் உட்கார்ந்து பாடத்தை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தவாப் செய்து முடித்தவுடன் அந்த தாய் துஆ செய்தால் என்னுடைய பிள்ளை அந்த இடத்திலே உட்கார வேண்டும். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய பிள்ளை இமாம் நாஃபி உட்கார்ந்திருக்கிற இடத்தில் உட்கார வேண்டும். அப்படி உட்காருகிற பொழுது என் பிள்ளையிடத்திலேயும் மாணவர்கள் இந்த தீனை கற்றுக்கொள்ள வேண்டும், சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நியத்தை வைத்துக் கொண்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைசி காலத்தில் அந்த இடத்திலேயே அவர்களும் ஒரு சட்ட அறிஞராக உருவான வரலாற்றை நாம் பார்க்க முடியும். நம்முடைய குழந்தைகளை குறித்து நமக்கு ஒரு விஷன் வேண்டும், ஒரு திட்டம் வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் அது போகிற போக்கில் அது எப்படியோ கால்நடைகள் வளர்வதை போல வளர்ந்துவிடும். இமாம்கள், இறைநேசர்கள், வலிமார்கள் அவர்கள் எல்லோருடைய தாய்மார்களுக்கு மத்திய விஷயம் இருந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் என்று இந்த உலகத்தில் இந்த தீனுக்காக பெரும் சேவை செய்திருக்கக்கூடிய இமாம்கள் என்று யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் அந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு விஷன் இருந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் அந்த தலைமுறை இன்றைக்கு போற்றப்படக்கூடிய தலைமுறையாக உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும்.
அதே போல பிள்ளைகளுடைய பாதுகாப்பு விஷயத்தில் பெற்றோர்கள் பேண வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. அதில் ஒன்றாவது நம்முடைய நியத்து தெளிவாக இருக்க வேண்டும். என்ன நியத்து? பெரும்பாலும் பெற்றோர்களுக்கு என்ன கவலை இருக்கும் என்றால், என்னுடைய குழந்தை எங்க இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் குழந்தை எங்க இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அந்த குழந்தை உங்களுக்கு முதல் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று சொல்லுகிறது. நான் மேலே ஓதிய அந்த வசனத்தில் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். இறைவா, எனக்கு கண்குளிர்ச்சியை தான், என் நிம்மதியை பறித்து விட்டு அவன் எவ்வளவு பெரிய திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதுதான் யதார்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ரத அயுன், கண்குளிர்ச்சியாக, மனதுக்கு மகிழ்ச்சியாக என் பிள்ளைகள் எனக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க சொல்லுகிறது மார்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் சொல்கிறான். நம்முடைய குழந்தைகள் நமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் தனிப்பட்ட முறையில் எல்லா வகையிலும் துனியாவுடைய அவ்வளவு செல்வங்களையும் ஈட்டி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே என் பிள்ளை எங்க இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அவன் மகிழ்ச்சியாக இருக்கணும், செல்வத்தை ஈட்டணும், நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும், அவன் அமெரிக்கால வேலை பார்க்கணும், எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் அவன் எங்கே இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பிள்ளையாக, எனக்கு கண்குளிர்ச்சியை தரக்கூடிய பிள்ளையாக அது இருக்க வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக துஆ செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளை எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் நமக்கு அந்த குழந்தை மகிழ்ச்சியை தரவில்லை, பயன் தரவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து என்ன பலன் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் வளர்ச்சி என்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நமக்கு மகிழ்ச்சியாக குர்ரத் அயுன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கும் அவர்களை பெற்ற பெற்றோருக்கும் அந்த குழந்தை கட்டுப்படக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும், உயர்ந்த அந்தஸ்து இருக்க வேண்டும், அந்த குழந்தைகள் சிறந்த பண்பாட்டோடு வளர வேண்டும், கடைசி வரைக்கும் அந்த குழந்தை தீனில் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும், ஈமானோடு வளர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகிவிட்டால் அந்த குழந்தை தீனை தூக்கி சுருட்டி எங்கேயோ வீசிவிட்டு அது உலகத்தின் போக்கிலே வளர்ந்து விடுவதல்ல. அந்த குழந்தை கடைசி வரைக்கும் இஸ்திகாமத்தாக இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு அறிவுரை என்ன என்று சொன்னா, என் பிள்ளை எவ்வளவு உயர்த்துக்கு போனாலும் பரவாயில்லை என்று நாம் துஆ செய்கிற பொழுது என் பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பெரிய பலம். ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா என் குழந்தைகளை சாலிஹான பிள்ளையாக மாற்றுவாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏன் துஆ செய்கிறார்கள்? ஒரு நபி தானே, அவர்களோட குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அது போகிற ஒரு நபியின் பாதையைத்தானே தேர்ந்தெடுத்து அது வளரும், அது சாலியான குழந்தையாகத்தான் அது இருக்கும். அப்படி இருந்தும் ஏன் துஆ செய்கிறார்கள்? ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹான குழந்தையை தருவாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான். அதற்கு அல்லாஹ் ஜவாப் சொல்லுகிற பொழுது ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், பெருந்தன்மையும் பொறுமையும் மிக்க ஒரு குழந்தையை நான் இப்ராஹிமுக்கு வழங்கினேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். துஆ ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த துஆ தான் நாம் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் நிலைநிறுத்தும். அதுதான் பெரிய ஆயுதமாக இருக்கும், அதுதான் பெரிய பலமாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்காக துஆ செய்வதை நாம் பல நேரத்தில் விட்டு விடுகிறோம். குழந்தைகளுடைய செல்வ பெருக்கத்திற்காக, அறிவு வளர்ச்சிக்காக, அவருடைய ஆரோக்கியத்திற்காக, அவர் தீனில் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்குமாக அந்த குழந்தைகளுக்காக நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு இருக்கிற குழந்தைகளை பார்த்தால், இறைவா இந்த குழந்தையின் பசியை போக்குவதற்கு உணவளிப்பாயாக என்று துஆ செய்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்த பொழுது அவருடைய தலையிலே கையை வைத்து அவர்களை கட்டி அணைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா உன்னுடைய திருவேதத்தில் ஞானத்தை இந்த குழந்தைக்கு வழங்குவாயாக என்று அவர்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, இறைவாவுடைய சந்ததியை நீ பெருகச் செய்வாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள் என்று நாம் ஹதீசுகளை பார்க்கிறோம். நம்முடைய குழந்தைகளுடைய எல்லா வகையான வளங்களுக்காகவும் நாம் துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்கிற பொழுது அந்த துஆ என்பது அவர்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். நாம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சேர்த்துக் கொடுக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தில் நாம் கோட்டை விட்டு விடுகிறோம். இந்த துஆவை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு துஆ. அரபு தொலைக்காட்சி ஒன்றிலே ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு தந்தை நிறைய குழந்தைகளை பெற்றெடுத்திருந்தார். அவருடைய மேனியிலும் கையிலும் தோளிலும் நிறைய குழந்தைகள் இருக்கிறது. அந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல குழந்தைகளாக, சிறந்த குழந்தைகளாக, அவர் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய குழந்தைகளாக இருந்தன. பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அதே குடும்பத்தை, அதே தந்தையை மறுபடியும் இந்த தொலைக்காட்சியை நிருபர்கள் அழைத்து ஒரு நேர்காணல் செய்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் சிறந்த குழந்தைகளாக உருவாகி இருந்தன.
தந்தையிடத்திலே கேட்டார்கள், இவ்வளவு குழந்தைகளை நீங்க பெற்றெடுத்து இந்த குழந்தைகளை இவ்வளவு டிசிப்ளின், இவ்வளவு ஒழுக்கம் உள்ள குழந்தைகளாக, இவ்வளவு பண்பாடு மிக்க குழந்தைகளாக நீங்கள் எப்படி உருவாக்குறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வல்லாஹி லா அத்ருக்கு துஆ லஹு, நான் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் என் பிள்ளைகளுக்காக துஆ செய்வதை விட்டதே இல்லை. எல்லா சந்தர்ப்பத்திலும் என் பிள்ளைகளுக்காக நான் துஆ செய்வேன். அந்த துஆவின் விளைவாகத்தான் என் பிள்ளைகள் இவ்வளவு பண்பாடு மிக்க பிள்ளைகளாக வளர்ந்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்வதையே நாம் பார்க்க முடியும். பெருமக்களே, அந்த துஆவை நாம் செய்ய வேண்டும். துஆ என்பது ரொம்ப முக்கியமானது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்காக துஆ செய்ய வேண்டும். இந்த இரண்டும் இணைகிற பொழுதுதான் அது பரஸ்பரம் புரிதல் உள்ள, பரஸ்பரம் உதவி ஒத்தாசைகளை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கும். நம்முடைய குழந்தைகள் சாலிகான குழந்தைகளாக, இந்த தீனுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் கட்டுப்பட்ட குழந்தைகளாக இருந்தால்தான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் இருப்பார்கள். ஒரு தந்தை நாளை மறுமை நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நின்று எல்லா நன்மைகளையும் இழந்ததற்கு பிறகும் கூட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பான். அப்படி கொடுக்கிற பொழுது தந்தை ரொம்ப ஆச்சரியத்தோடு, நான் இந்த உலகத்தில் இவ்வளவு நன்மையை செய்யவில்லையே என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார், நீ மரணித்து விட்டதற்கு பிறகு உன் பிள்ளை உனக்காக அதை செய்த பாவ மன்னிப்பு துஆவும் தான் இது, இதை எடுத்துக்கொண்டு நீ சொர்க்கத்திற்கு போ என்று சொல்றார். பெற்றவங்களுக்காக துஆ செய்வது நமக்கு ஒரு பெரிய பாரமாக, ஒரு பெரிய சுமையாக கருதக்கூடிய தலைமுறைகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தீனுக்கும் கட்டுப்பட்ட குழந்தைகளாக, சாலிகான குழந்தைகளாக வளர வேண்டும். அதற்காக நாம் அந்த தர்பியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதையெல்லாம் விட ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகு இறைவா, என் குழந்தைகள் எங்கிருந்தாலும் சாலிகான குழந்தைகளாக வளர வேண்டும் என்று நாம் அந்த குழந்தைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். பெரியவர்கள் முன்னோர்கள் துஆ செய்திருக்கிற அந்த பட்டியலை பார்க்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இறைவா, எங்கள் குழந்தைகள் எங்கள் கண்களை விட்டு விலகி சென்று திரும்பி அந்த குழந்தைகள் எங்களிடத்தில் மீண்டு வருகிறவரை நீயே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாயா என்று துஆ செய்திருக்கிறார்கள். அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார்கள், கல்லூரிகளுக்கு போகிறார்கள், கம்பெனிகளுக்கு போகிறார்கள், வேலைவாய்ப்பு விஷயமாக எங்கெல்லாமோ பயணம் செய்கிறார்கள். அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். சைத்தானுடைய தீண்டுதலில் இருந்தும் சதிகாரனுடைய சூழ்ச்சியில இருந்தும் அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் துஆ செய்திருப்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக, மிகச்சிறந்த செல்வங்களாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்ட குழந்தைகளாக, இந்த தீனில் இஸ்திகாமத்தாக வாழக்கூடிய குழந்தைகளாக, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கும் பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளை ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.